வணக்கம். இன்றைய பதிவில் தெரிந்து தெளிதல் அதிகாரத்தின் 8வது குறளை நாம் காண இருக்கிறோம். ஒரு நாட்டை ஆளக்கூடிய தகுதி வாய்ந்த தலைவன் அல்லது அரசன் அல்லது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். இப்பெல்லாம் ஜனநாயகம் இல்லையா? நாட்டை ஆளக்கூடியவர் ஜனாதிபதி என்று சொல்கிறோம். மாநிலங்களை ஆளக்கூடியவங்க முதல்வர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? காலங்கள் மாறுவதனால் இதெல்லாம் மாறுது. அப்போ எந்த ஒரு இடத்தை ஆளக்கூடியவனாக இருந்தாலும் அவன் தலைவன். அந்த தலைவனுக்கு உரிய பண்புகள் என்ன? இவன் எவ்வாறு தனக்கு கீழே பணிபுரியக்கூடிய அனைத்து அதிகாரிகளையும் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல மிகச்சிறந்த கவனத்தை கொள்ள வேண்டும். கூர்ந்து கவனிக்கணும். ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவனுடைய கவனம் என்ன செய்யணும்? மிக கூர்மையாக இருக்க வேண்டும். மிக கூர்மைன்னா என்ன அர்த்தம்? கண்ணா பின்னான்னு யாரை வேணாலும் எதுக்கு வேணாலும் நாம் வேலைக்கு அமர்த்தக்கூடாது. ஏன்னா அரசனை சார்ந்தவை அவன் கீழே இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அமைச்சரவை என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். அவர்கள்தான் ஆலோசனை வழங்குவார்கள். அந்த ஆலோசனை வழங்குபவர்கள் அரசனுக்கு நிகராகவோ அல்லது மேலாகவோ கூர்மையான அறிவுத்திறன், பல்வேறு கலைகளிலும் பல்வேறு நூல்களையும் படித்து ஆய்ந்து அனுபவபூர்வமாக தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த அரசாட்சி சிறக்கும். அப்போ அந்த தேர்ந்தெடுக்கும் பொழுது ஏதாவது தவறுகள் நிகழலாம். எல்லாருமே மனுஷன் தானே. அதுக்கு என்ன சொல்கிறாரு அவர் பார்க்குறானாக்கா, தேரான் பிறரை தெளியான், தேரான் பிறரை தெளிந்தான், வழிமுறை தீராயிடும்பை தரும். தேரான் பிறரை தெளிந்தான், வழிமுறை தீர இடும்பை தரும். அற்புதமான வரிகள். தேரான் பிறரை தெளிந்தான், முன்பின் ஆராயாமல், யாரையுமே என்ன ஏதுன்னே தெரியாமல் அவர்கள் சொல்லுவதை மட்டுமே நம்பி ஒருவரை அரசவையில் பணியாக நியமித்து விட்டால், அதுவும் இந்த மேல்மட்ட படிகள், அமைச்சரவை, அவர்களை சார்ந்த துணை அமைச்சர்கள், அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், இப்படி வரிசையாக வருது இல்லையா? அந்த ஹையரார்கி. அதுபடி நம்ம என்ன பண்ணக்கூடாது? முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனை அவன் சொல்கிறான் அப்படிங்கிறதுக்காக பணியில் அமர்த்தி விட்டால் அந்த அரசனுக்கு அந்த அரசாட்சியானது அவனுக்கு மட்டும் துன்பத்தை கொடுக்காது, வழி வழியாக அடுத்தடுத்து வரக்கூடியதுக்கும் அதே அமைச்சர்கள் இருந்தாங்கன்னா அது என்ன ஆகும்? தொந்தரவை கொடுக்கும், துன்பத்தை கொடுக்கும். அது சரியாக அரசாட்சியை நிலைநிறுத்தாது என்கிறது இந்த குறள். ஆக ஒரு மனிதனை அவன் சொல்லுகிறான் என்பதற்காக மட்டுமே பரிந்துரை செய்து அவனுக்கு அரசவையில் அமைச்சர் அவையில் இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தால் அது அறியாமையால் அரசன் செய்யும் தவறு. அந்த தவற்றுக்கு அந்த அரசன் மட்டுமல்ல, வழி வழியாக வரக்கூடிய அந்த மக்களும் மிகவும் துன்பப்படுவார்கள் என்று மிக அழகாக இந்த குறள் கூறுகிறது. நன்றி. நாளை அடுத்த குறளில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.